வணக்கம் சார். சார் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சென்னை சார். சென்னையில் வந்து தாம்பரம் சார். இது நீங்கள் வெஸ்ட்டு தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோட்டில் வந்து கரெக்டாக வந்து முடிச்சூர் சார். கரெக்டாக வந்து முடிச்சூர்லேருந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 3 கிலோமீட்டர் முடிச்சூர் சார். இந்த ரோடு நேராக வந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோடு சார். இதெல்லாம் ஃபுல்லாக டெவலப்டு ஏரியா உங்களுக்கு. இது வந்து நேராக வந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோடு சார். இது தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோடு இது. ஆமாம். பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக 8 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 8 கிலோமீட்டர் வரும். ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் சார். அதேமாரி இந்த கட் ரோடு முடிச்சூர்லேருந்து வந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற கட் ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வரும் சார். கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். அதேமாரி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் அந்த சைட்லேருந்து போனீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரகுடம் டு படப்பை டுவோர்ட்ஸ் அது வண்டலூர் போகிற ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும் சார். அந்த ரோடு இங்கேருந்து போனால் 1.5 கிலோமீட்டர், அங்கேருந்து வந்தாலும் 1.5 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி டு இதுதான் சார். இந்த ஏரியாவில் சில வீடெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுமாதிரி நிறையா பிளாட்டெல்லாம் வந்து சேல்ஸுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு எல்லாமே புதுசாக லேஅவுட்டு போட்டு சேல்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு. அதோட ரேட்டு வந்து இது கம்மி தான் கொடுக்குறாங்க. ஆமாம். ஏன்னா பார்க்க போகிறது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ரீசேல் பிளாட்டு சார். இது ரீசேல் பிளாட்டு பார்க்க போகிறது டிடிசிபி அப்ரூவ்டு ரீசேல் பிளாட்டு தான். அது சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதான் அந்த மெயின் ரோடு சார். இது உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் டு தாம்பரம் போகிற மெயின் ரோடு இது. இதுலேருந்து கட் ரோட்லேருந்து நமக்கு வந்து பார்க்க போகிறது கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினால் சரவண போய் நேமில் இருக்கும் சார். சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் அதில் தான் சார் ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு ஃபுல்லாக டெவலப்டு ஏரியா. உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூட்டான பிளேஸ் இந்த இடம். இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸும் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487139162 மெசேஜ் பண்ணலாம். 9487139162 மெசேஜ் பண்ணலாம். அதேமாதிரி கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு சார். அதுலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 8 கிலோமீட்டர் வரும். படப்பை வந்து 5 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு முடிச்சூர் 3 கிலோமீட்டரு. தாம்பரம் வந்து கரெக்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 8.5 கிலோமீட்டர் வரும் சார், ரயில்வே ஜங்ஷன்லேருந்து. ஆமாம். இந்த பாருங்கள் எல்லாமே வந்து சில இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, வேக்கல் லேண்ட் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நல்ல ஒரு சூட்டபிள் பிளேஸ் இந்த இடம். ஏன்னா வெரி குயிக்லி டெவலப்டு ஏரியா சார். அது வெரி குயிக்லி டெவலப்டு ஏரியா உங்களுக்கு. நான் பாருங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லேஅவுட் உள்ள போகிற ரோடு வந்து நல்ல பெரிய ரோடு தான் சார். உங்களுக்கு நான் பாருங்கள் இதே ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும், இதில் ஜாயிண்ட் ஆகும் சார். உங்களுக்கு மன்னிவாக்கம் டு வண்டலூர்லேருந்து நீங்கள் படப்பை ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் அதுலேருந்து வந்தாலும் 1.5 கிலோமீட்டரு. அதேமாதிரி தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் போகிற வந்தாலும் கட் ரோட்டில் 1.5 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு ரெண்டுத்துக்கு பாயிண்ட்டுக்கு வந்து சென்டராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு பிளாட் தான் சார். இது இன்னும் அதிகபட்சம் இன்னும் 1-2 வருஷத்துல ஃபுல்லாக டெவலப் ஆகும். ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கு உங்களுக்கு. இன்னும் நியரஸ்ட் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் வந்து வீடெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். சில இதெல்லாம் ஃபுல்லாக வீடெல்லாம் வந்துருச்சு. இப்போ பார்க்க போது நம்ம இந்த லேஅவுட்டில் ரீசேல் பிளாட்டு சார். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட லேஅவுட். இதில் தான் நமக்கு ரீசேல் வந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு 50 ஃபீட் ரோடு சார். இது ஆமாம். இந்த ரோட்லேருந்து கரெக்டாக இது வந்து 50 அடி ரோடு. இது ரோடு நேராக போய் இதில் ஜாயிண்ட் ஆகும் சார். உங்களுக்கு மன்னிவாக்கம் வண்டலூர்லேருந்து நீங்கள் படப்பை போகிற ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் சார். இதுலேருந்து வந்தாலும் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் தான். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். அதேமாதிரி நமக்கு தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். இந்த பாருங்கள் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதேமாரி இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பில்டப் இதெல்லாம் வந்துருச்சு, ஃபுல்லாக வீடெல்லாம் வந்துருச்சு. ஆமாம். இந்த லேஅவுட்டில் வந்து இந்த ரோடு வந்து சார் அது 50 அடி ரோடு சார். இது இந்த லேஅவுட்டில் வந்து இது வந்து 50 ஃபீட் ரோடு. லேஅவுட்டில் வந்து இது 50 ஃபீட் ரோடு. இது உங்களுக்கு இதை தாண்டி ஃபுல்லாக உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது சார். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்துட்டோம். இப்போ இதை தாண்டி உங்களுக்கு ஃபுல்லாக வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஆமாம். ஜஸ்ட் இதுலேருந்து தான் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி நியரஸ்ட் இது. ஆமாம். இதுலேருந்து நியரஸ்ட் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் இதுலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து மன்னிவாக்கம் வண்டலூர் டு மன்னிவாக்கம் படப்பை போகிற ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும் சார். கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு. ஆமாம். இது வந்து 50 அடி ரோடு சார். இது ஆமாம். இதில் தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் எல்லாமே வீடெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ பார்க்க போகிறது ஏரியா வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து 1286.6 சார். உங்களுக்கு மெஷர்மெண்ட் 1289 ஸ்கொயர் ஃபீட் சார். இது ஆமாம். 1289 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து இதான் 30 அடி ரோடு சார். இது வந்து லேஅவுட்டில் 30 ரோடு. இதில் வந்து கடைசி பிளாட்டு சார். இது ஆமாம். அந்த ரோடு பேர் வந்து உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் நகர்னு போட்டிருப்பாங்க சார். இது லேஅவுட்டு காப்பி இருக்குது உங்களுக்கு. ஸ்ரீனிவாசன் இருக்கும் உங்களுக்கு, லேஅவுட்டு காப்பி இருக்கும். இது வந்து அவங்க சொல்கிற வந்து சதுரடி விலை வந்து சொல்கிற ப்ரைஸ் வந்து 3500 சார் ஃபைனல் ப்ரைஸு.
ஏன்னா நியரஸ்ட்டு வந்து புது பிளாட் எல்லாமே சதுரடி வந்து 4000 சார். உங்களுக்கு விசாரிக்கலாம் நீங்கள். இதிலே வந்து லாஸ்ட்டு பிளாட் இது உங்களுக்கு. இதிலே ரோட்டில் வந்து லாஸ்ட்டு பிளாட்டு ஒரு வீடு ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான் சார் இடம். அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் பிளாட், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இது பாருங்கள் எல்லாம் வீடு வந்துச்சு. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வேக்கலாண்டதுக்கு ஆப்போசிட்டில் ப்ராப்பர்ட்டி சார். உங்களுக்கு ஒரு சதுரடி விலை வந்து 3500 சார் கோட் பண்ண ரேட்டு ஃபைனல். உங்களுக்கு இதை தாண்டி நீங்கள் வந்து விசாரிக்கலாம். ஃபோன் பண்ணி விசாரித்தாவே ஒரு சதுரடி வந்து குறைஞ்சபட்சம் வந்து 4000 பிளாட்டு. இது வந்து ரீசேல் பிளாட்னால விலை நெகோஷியேட் பண்ணுறாங்க சார். உங்களுக்கு சதுரடி வந்து 3500 கொடுக்குறாங்க. உடனே பத்திரம் பண்ணுற இருந்தால் ஒரு சதுரடி வந்து 3500. உங்களுக்கு வந்து இதை தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம். ஒரு சதுரடி விலை வந்து 4000 சொல்கிறாங்க. இதை தாண்டி ஆமாம், இதை தாண்டி வந்து 4000 ருபீஸ் சொல்கிறாங்க. இது வந்து ரீசேல் பிளாட்னால வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து 3500 சார். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 ருபீஸ் சார். இது ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து ஃபேஸிங் வந்து உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங் வரும். உங்களுக்கு 1289 ஸ்கொயர் ஃபீட் சார். இது 1289.6 சார். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 ரூபா. ஒரு சதுரடி விலை வந்து 3500 ருபீஸ் சார். தேங்க்யூ.